FBI இன்டர்நேஷ்னல் அளவில் நடக்கிற எல்லா குற்றங்களையும் இன்வெஸ்டிகேட் பண்ணி தீர்க்கிறதுல அவங்க பேர் போனவங்க. இருந்தாலும் அவங்க நாட்டிலே நடந்த ஒரு குற்றத்தை கிட்டத்தட்ட 45 வருஷமாக யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு மர்மமான கேஸை பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஹிஸ்ட்ரியில் நடந்த மிகப்பெரிய மேன்ஹண்ட்னா அது Db.Cooper பண்ணது தான். அதுக்கப்புறம் வேறு யாராலுமே அவ்வளோ பணத்தை கொள்ளையடிக்கவே முடியல. நவம்பர் 1971 கூப்பர் சர்வதேச விமான நிலைக்கு சாதாரண ஒரு பேசஞ்சர் போல் உள்ள நுழையிறாரு. அந்த காலத்தில் இருக்க பணக்கார உடையான கோட் ஷர்ட், ஒயிட் ஷர்ட், டை, ப்ரௌன் ஷூ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் டீசெண்டாக உள்ள நுழையிறாரு. சியாட்டின் சிட்டிக்கு கிட்டத்தட்ட டான் கூப்பர் அப்படிங்கிற பேரில் போயிங் 727 பிளெயினில் டிக்கெட் வாங்குறாரு. அவர் கூட இருந்த ஒர்க்கிங் கிட்ட அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் கிட்டத்தட்ட ஒரு 40 வயசு இருக்கும், 6 அடி ஹைட்டில் இருப்பார், அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் ஸ்டைலாக இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதியம் 2:50க்கு பிளேன் டேக் ஆஃப் ஆகுது. 36 பயணிகளோட சியாட்டினுக்கு அந்த ஒரு பிளேன் கிளம்புது. பிளேன் போயிட்டு இருந்த கொஞ்ச நேரத்திலேயே கூப்பர் போர்பனியும் சோடாவையும் தனக்காக ஆர்டர் பண்ணுறாரு. ஆர்டர் கொண்டு வந்து கொடுத்த அந்த உமன் கிட்ட ஒரு துண்டு சீட்டை நீட்டுறாரு. அந்த ஒரு உமனும் மற்றவங்களை போல ஃபோன் நம்பர் தான் தராங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த ஒரு சீட்டை சோப்பில் வச்சுட்டு கிளம்புறாங்க. ஆனால் கூப்பர் அந்த சீட்டை நீங்கள் திறந்து பார்க்குறது நல்லது, ஏன்னா என்கிட்ட பாம் இருக்குது அப்படின்னு எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை பார்த்து திகச்சு போன அந்த பொண்ணு அவரையே பார்த்துட்ருக்கா. ஆனால் கூப்பர் எந்த ஒரு பயமும் இல்லாமல் அமைதியாக உட்காந்துட்டு எந்த ஒரு ஹீரோத்தனத்தையும் நீங்கள் காட்ட வேணாம், காட்டினா நான் பாமை வெடிக்க வச்சுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. இந்த நியூஸ் அமெரிக்காவுக்கு போகுது. அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு இது மிகப்பெரிய ஆச்சரியமாகவே இருந்துச்சு. ஒரு ஆள் எப்படி இவ்வளோ பாதுகாப்பை தாண்டி பாம் எடுத்துகிட்டு போய் ஒரு பிளைனையே ஹைஜாக் பண்ணார் அப்படின்னு சொல்லி குழப்பத்தில் இருந்தாங்க. கூப்பரோட டிமாண்ட் ரேண்டம் சீரியல் நம்பரில் கிட்டத்தட்ட 2 லட்சம் அமெரிக்கன் டாலர், 4 பேராசூட், அது மட்டும் இல்லாமல் பிளேன் லேண்ட் ஆனோன்னே பிளெயினோட டேங்கை ஃபில் பண்ணுற அளவுக்கு பெட்ரோல். இது எல்லாத்தையுமே அங்கே இருக்க ஒர்க்கிங் உமன்கிட்ட சொல்கிறாங்க. ஒர்க்கிங் உமனும் கேப்டன்கிட்ட போய் சொல்கிறாங்க. கேப்டன்கிட்ட சொல்லிட்டு வர்றதுக்குள்ளேயே கூப்பர் ஒரு கருப்பு கண்ணாடியை போட்டிருந்ததா அந்த ஒரு உமன் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக 5:35க்கு அவர் கேட்டதெல்லாம் ரெடி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் பிளேனை லேண்ட் பண்ண விடுறாரு. ஏர்போர்ட்டோட மேனேஜர் தான் அந்த பணத்தையும் அந்த பேராசூட்டையும் கூப்பர்கிட்ட போய் தராரு. ஆனால் இதில் என்ன ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த பிளேன் லேண்ட் ஆகிற வரைக்கும் அதில் இருந்த பேசஞ்சர் யாருக்குமே இந்த ஒரு பிளேன் ஹைஜாக் ஆனது தெரியாது. பணமெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்ததுக்கப்புறம் கூப்பர் அங்கே இருக்க எல்லாரையுமே வெளியே போக அனுமதிக்கிறாரு. அதுக்குள்ளே FBI அவரை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பிளேனை ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால முடியல. இப்போ அந்த பிளேனில் 2 பைலட், ஒரு ஒர்க்கிங் உமன், அதுக்கப்புறம் ஒரு இன்ஜினியரும் இருக்கார். மொத்தம் 4 பேர் இப்போ அந்த பிளேனில் இருக்காங்க. பிளேனில் பெட்ரோல் ஃபில் பண்ணுற கேப்பில் கூப்பர் தன்னுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. கேப்டன் கிட்ட பிளேன் மெக்சிகோவை நோக்கி கிட்டத்தட்ட 10,000 அடி உயரத்தில் பறக்கணும், 120 மைல் வேகத்தில் போகணும், சைடில் இருக்க விங்ஸ் ரெண்டுமே 15 டிகிரி கீழ் நோக்கி விரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நெவாடா மாகாணத்தில் 2வது தடவையாக பெட்ரோலை ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பக்கா பிளானை கூப்பர் வச்சுருந்தாரு. பிளேன் கரெக்டாக 7:40க்கு மெக்சிகோவுக்கு கிளம்புது. 3 இராணுவ விமானங்கள் அந்த ஒரு பிளேனை ஃபாலோ பண்ணிகிட்டே வருது. கூப்பர் தங்களை பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேன் அந்த ஒரு பிளேனுக்கு மேலேயும், இன்னொரு விமானம் அந்த ஒரு பிளேனுக்கு கீழேயும், இன்னொரு பிளேன் பின்னாடி, அதுவும் அவர் கண்ணில் தெரியாத அளவுக்கு தூரமாக ஃபாலோ பண்ணிட்டு வருது. கொஞ்ச நேரத்துலேயே மற்ற 2 பேரையும் கூப்பர் கார்பெட்குள்ளே அனுப்பிடுறாரு. 8:13க்கு பைலட்ஸ் பிளேனுக்கு பின்னாடி வெயிட் குறைஞ்சதை ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஆனால் 10:15க்கு நெவாடாவில் போய் பிளேன் இறங்கும் போது அதில் கூப்பர் இல்லை. இதில் என்ன ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 8:13க்கு கூப்பர் தப்பிச்சிருந்தாலும் ஃபாலோ பண்ணிட்டு வந்த 3 பிளேன் கண்ணிலையும் கூப்பர் மாட்டவே இல்லை. அதனாலே கூப்பர் எப்படி தப்பிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறம் அமெரிக்கன் கவர்மெண்ட் டான் கூப்பரோட பேரை வெளியிடுறாங்க. அப்போ ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனி டான் கூப்பருக்கு பதிலாக Db.Cooper அப்படின்னு சொல்லி தப்பாக பிரிண்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய பேர் Db.Cooper-ஆவே மாறிடுச்சு. கூப்பரோட பக்கத்தில் இருந்த அந்த ஒர்க்கிங் உமன் சொன்னதுபடி கூப்பரோட ஃபோட்டோ வரையப்பட்டு நாடு முழுவதுமே அனுப்பப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் கேப்டன் சொன்னதுபடி 8:13க்கு எந்த இடத்துக்கு கீழே பிளேன் பறந்துச்சோ அந்த இடத்தையும் தொலைவ ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் எந்த ஒரு பயனுமே கிடையாது. இதுதான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய மேன்ஹண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த வருஷமே அமெரிக்கன் கவர்மெண்ட் கூப்பர்கிட்ட தந்த பணத்தோட சீரியல் நம்பரை வெளியிடுறாங்க. அதுபடி இந்த நோட்டு யார்கிட்டயாச்சும் கிடச்சிச்சின்னா அதை அமெரிக்கன் கவர்மெண்ட்டை தெரிவிக்கும்படி சொல்கிறாங்க.
அப்படி சொல்கிறவங்களுக்கு பரிசு தொகையும் அறிவிக்கிறாங்க. ஆனால் அதுலேயும் நோ யூஸ். இப்போ அவங்க கிட்ட இருக்க ஒரு எவிடன்ஸ்னால் அது அந்த பணத்தோட சீரியல் நம்பரும் அது மட்டும் இல்லாமல் டை கிளிப்பும் அதில் இருந்த கைரகையும் மட்டும்தான். அதை வச்சும் பல வருஷமாக கூப்பர் யார் அப்படின்னு சொல்லி யாராலையுமே கண்டுபிடிக்கவே முடியல. அதுக்கப்புறம் 9 வருஷம் கழிச்சு 1880 ஒரு 8 வயசு பையன் ஆத்தங்கரை பக்கத்தில் மண் தோண்டி விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு பேப்பர் பேக்கை கண்டுபிடிக்கிறான். அதில் கிட்டத்தட்ட 5800 அமெரிக்கன் டாலர் சிதைஞ்சு போய் கிடக்குது. ஆமாங்க, அது கூப்பர் கிட்ட தந்த அதே நோட்டுகள் தான். இதுதான் அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு கிடைச்ச முதலும் கடைசியுமான க்ளூ. 20ஆம் நூற்றாண்டில் ஆரம்பித்த இந்த ஒரு கேஸ் 21ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. 2009 அப்போ டெக்னாலஜிலாம் வளர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் கூப்பர் தப்பிச்ச இடத்த போய் தொலைவி பார்க்குறாங்க. ஆனால் அப்போவும் எந்த ஒரு பயனும் இல்லை. அப்போ தான் அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு ஒருத்தர் மேலே சந்தேகம் வருது. ராபர்ட் ராக்ஸ்டார். வியட்நாம் மாறப்ப யூஎஸ் கவர்மெண்ட்டு கீழே தான் இவர் வேலை செஞ்சுட்டு இருந்தார். இவர் தான் அப்போ இருந்த மிகப்பெரிய சிறந்த பைலட் அப்படின்னு சொல்லப்படுது. ஆயுதங்களை யூஸ் பண்ணுறதுலையும் பாம்ஸை உருவாக்குறதுலையும் மிக சிறந்த எக்ஸ்பர்ட்டாகவே இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பிளெயினில் ஏதாச்சும் ப்ராப்ளம்னா பேராசூட் மூலமாக எப்படிப்பட்ட சிக்கலில் இருந்தும் தப்பிக்கிறதுக்கு இவரை அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும். இதனாலேயே அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு இவர் மேலே சந்தேகம் வந்திருக்கு. ஒரு இன்டர்வியூவில் ராபர்ட் ராக்ஸ்டாரை பார்த்து நீங்கள் தான் டிபி கூப்பர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்களே, அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்னால் தான் இந்த கேஸ் க்ளோஸ் ஆகும், அது மட்டும் இல்லாமல் என்னால் தான் க்ளோஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அமெரிக்கன் கவர்மெண்ட் இவர் மேலே சந்தேகப்பட்டு இவரை அரெஸ்ட் பண்ணி இந்த ஒரு கேஸையும் சால்வ் பண்ணுறாங்க. ஆனால் மக்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, டிபி கூப்பர் யார் அப்படின்னு சொல்லி தெரியாததால் இவங்க ஆளில் ஒருத்தரையே இப்படி நடிக்க வச்சு இந்த ஒரு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் டிபி கூப்பர் மாதிரியே நிறைய பேர் திருட முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அது எல்லாமே தோல்வியில் தான் அடைஞ்சிருக்கு. அதனாலேயே டிபி கூப்பரோட புகழ் இன்னமும் அதிகரிச்சிருக்கு. இருந்தாலும் டிபி கூப்பர் ஹீரோவா வில்லனா, இந்த ஒரு மர்மம் முடிச்சு இன்னமும் தீர்க்கப்படாமல் தான் இருக்குது. நீங்கள் டிபி கூப்பரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் போட்டு இதே இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.